நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஒரு ஒரு இது எப்படி என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. இனி ஒரு பிறவி வேண்டேன். இது ஏன் இப்படி? இது இன்னைக்கு நம்முடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் எல்லோரும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிற ஒரு வழிமுறை, நெறிமுறை. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறப்பெடுத்திருக்கிறோம். இந்த பிறவியை தாண்டி, இந்த பிறவி முடிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதையும் இதற்கு எதிரான அல்லது இதற்கு மாறான இதனுடைய விளைவுகளுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது நமக்கு ஒரு தொன்றுதட்டு ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. நமக்கு எப்பொழுதுமே மனதுக்கு ஒரு கொழுக்கொம்பு தேவைப்படுகிறது. எதையாவது பற்றி கிடக்கவே ஆசைப்படும். அப்படி பற்றி கொள்வது என்பது இறைவனுடைய நினைவுகள் என்றால் அது எப்படி ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் என்று நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். வாழ்க்கை பாதையிலே நாம் கடந்து வந்த தூரம், எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ அனுபவங்கள், வெற்றி தோல்விகள், மான அவமானங்கள் எத்தனையோ கடந்து வந்திருப்போம். நினைத்து பார்க்கையில் மலைப்பாக கூட இருக்கு. இனி செல்ல வேண்டிய தூரம், ஏனென்றால் இந்த பிறவிக்கு பிறகு என்ன ஒரு நிலை, அதை நோக்கிய நமது பயணமா எப்படி என்று அதற்காக உழைக்க வேண்டும், இன்னும் கூட உழைக்க வேண்டும் என்று நினைத்தால், இப்படி வயதான உடலும் மனமும், உழைத்து களைத்து போன உடல் மனம், இந்த உலக அனுபவங்களிலே களைத்து போன மனம், இதை வைத்து கொண்டு என்னதான் செய்வது, இனிமேல் என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை எந்த நிலையில் இருக்கிறோம் என்னும் பொழுது ஒரு விரக்தி, ஒரு சோர்வு வந்து விடாமல், ஏதோ இந்த ஒரு ஞானம் இப்பொழுதாவது வாய்த்ததே, எப்படியாவது நமது பிறவியை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இப்பொழுதாவது வாய்த்ததே, இறைவனை போய் சேர வேண்டும், பிறவியை இனிதே முடித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததே என்கிற ஒரு அந்த முயற்சியிலே அந்த முக்தியை நோக்கி, அதாவது இந்த பிறவி முடிந்து விட்டால் அடுத்தது நமக்கு முக்தி தான், முக்தி நிலை, இனி பிறவா நிலை, இனி இந்த உலகத்திலே பிறவி எடுக்க தேவையில்லாத நிலை, அதைத்தான் முக்தி நிலை என்று சொல்கிறார். அப்படி அந்த முக்தி நிலைக்கான ஒரு ஏக்கம், அப்படி ஏங்கி இருப்போமானால் அந்த எம்பெருமான் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவான், இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்பது நமக்கு நம்முடைய நீதி நெறி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லோரும் பாடி வைத்த பாசுரங்கள், அவற்றினுடைய சாரமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பக்தி, இறைவனிடத்திலே பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தியினுடைய விளைவாக நமக்கு கிடைப்பது இனி பிறவா பெருநிலை, அந்த முக்தி நிலை. அந்த முக்தி நிலை அடைவதற்கான பெரு விருப்பம், அதைத்தான் சொன்னார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. நமது எண்ணம் இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு அருளப்படும், கிடைக்கும் என்பதாக இந்த உயிர்களுக்கு ஒரு உன்னதமான நிலைமையை, மனித வாழ்க்கைக்கு பிந்தைய ஒரு அமர நிலை, அமரர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது, அதான் அமரத்துவம் என்று சொல்ற அந்த அமர நிலையை நாம் அடையக்கூடும். அதற்காகத்தான் எல்லோரும் பிறவி வேண்டாம் என்று சொல்லி. ஏன் பிறவி வேண்டாம் என்று? அமரநிலை ஏதுவும் சரி, அதற்கு ஏன் இப்பொழுது இருக்கிற இந்த பிறவியை, இந்த உடலை, இந்த உடல் என்ன இப்படி இதை இழித்தும் படித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. அன்றைக்கு நான் திருமங்கை ஆழ்வார் அவர் பழமொழி எப்படி என்று அமைத்து, இந்த பிறவி வேண்டேன், எப்படி இந்த உலகியலிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர் சொன்ன பாசுரங்களை நான் எடுத்து சொன்ன பொழுது, பேசிய பொழுது, ஐயா ஒருவர் எதற்கு இந்த தேகத்தை இப்படி இழித்து பழித்து சொல்லிக்கொண்டு இந்த பிறவியிலே இருக்கிறோம், எதற்கு இதை இழித்து பழித்துக் கொண்டு வேணாம் என்று எதற்கு அழுது கொண்டிருக்க வேண்டும், இந்த பிறவியிலே பிறந்து விட்டு எதற்கு பிறவி வேணாம் என்று அழுது கொண்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்தை வைத்தார். அது என்னை மிகவும் யோசிக்க வைத்தது. ஏன் இந்த பிறவி வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், இந்த பிறவி இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு எதற்கு இந்த உடலையே நாம் இழித்து படித்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு சிந்தனை வந்தது. இன்னும் சொல்ல போனால்
இந்த உயிர் என்று சொல்கிறோம், ஆத்மா என்று சொல்கிறார்கள், ஜீவன் என்று சொல்கிறார்கள். இது இந்த ஜீவாத்மா அணுவளவினதாக சொல்லப்படுகிறது. ஒரு இந்த நெல்லினுடைய நுனியை 100 பங்காக்கி அதிலே ஒரு பாகம், அந்த அளவுதான் இந்த அணுவளவாக இருக்கும். இந்த உடம்பிலேயே இந்த உயிர், இந்த ஜீவனானது அந்த ஹிருதய குகையிலே இறைவன் எம்பெருமானுடைய அந்தர்யாமி வடிவம், அதாவது கண்ணுக்கு தெரியாத வடிவத்தோடு தான் இந்த இருதய குகைக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறதாக அந்த இடம் காட்டி தரப்படுது. அந்த ஜீவன், அணுவளவான ஜீவன் அங்கே இருந்து கொண்டு உடல் முழுவதும் இந்த அவயவங்களிலே உணர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் தனியாக இயங்க முடியாது. இந்த உடல் இல்லாமல் இயங்க முடியாது. இந்த உடலோடு கூடி இருந்தால்தான் அவனால் இயங்க முடியும், காரியங்களை செய்ய முடியும், தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும். இறைவனை போய் கோயில்களிலே தரிசனம் செய்ய வேண்டும், அவனை காண வேண்டும். எத்தனையோ திவ்ய தேசங்கள், திருத்தலங்கள் இருப்பதாக சொல்கிறார் இந்த நாட்டிலே. அத்தனைக்கும் போய் அவனை காண வேண்டும், புண்ணிய தீர்த்தங்களிலே நீராட வேண்டும், புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எது செய்வதா இருந்தாலும் இந்த உயிருக்கு இந்த உடல் தேவை. இந்த உடல் இல்லாமல் எதுவும் அதால் இயங்க முடியாது. அப்ப இந்த உடல் தேவைதான். இந்த உடலோடு கூடி இருந்துதான் அவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். அவன் பாவங்களை சேர்க்கிறானோ புண்ணியங்களை சேர்க்கிறானோ, இந்த உடல் தான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த உடலை கொண்டுதான் இயங்குகிறது. அப்ப ஏன் இந்த உடலை வெறுக்க வேண்டும்? ஏன் இந்த உடல் நன்றாகத்தானே இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த உலகியலிலே நல்ல எத்தனையோ இந்த ஐம்புலன்களினாலே எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்கிறோம், எத்தனையோ இன்பங்களை, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். எதற்கு இந்த தேகத்தை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், இந்த உடலை இழித்து பழித்து பேச வேண்டும் என்று கேட்டால், எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டிருக்கிற வரையிலே எந்த துன்பமும் இல்லை. ஆனால் இந்த புலனின்பங்களின் வழியே இப்படியே இது போய்கொண்டிருந்தால் என்றைக்கு இறைவனை நோக்கிய நமது பயணம் அது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். ஒரு கட்டத்துல இந்த உலகமே தேவலாம், இந்த ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று அப்படி ஒரு இதிலேயே ஆழ்ந்து கிடத்து விடக்கூடிய ஒரு அபாயம் கூட, ஒரு ஆபத்து கூட இருக்கிறது. அப்ப இறைவனை நோக்கிய நமது சிந்தனை தடைப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்த ஐம்புலன்களை எனக்கு கொடுத்து ஒவ்வொரு புலனும் தன் வழியே என்னை இருக்கிறது. கண் ஒரு பக்கம் இருக்கிறது, எனக்கு சுவையான காட்சிகளை காட்டு என்று கண் ஒரு பக்கம் இருக்கிறது, காது ஒரு பக்கம் இழுக்கிறது, நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது, புலன் இந்த தேகம் உடல் ஒரு பக்கம் அந்த சிற்றின்பத்துக்காக இயங்குகிறது. இப்படி இந்த ஐம்புலன்களும் ஐவரும் என்னை 5 வழிகளிலே இழுக்கிறார்கள், அவரவர்கள் வழியிலே இழுக்கிறார்கள். இறைவா, நான் உன்னை சேர்ந்து உன்னை வணங்கி வருகிற அந்த பாதையிலிருந்து என்னை விலக்கி விட்டு விடுவார்கள் போல இருக்கிறதே என்று அவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கித்தான் இந்த உடல் வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த உடலுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எம்பெருமானும் இறைவனும் சேர்ந்தேதான் ஒரு உடலுக்குள்ளும், எந்த உடலாக இருந்தால், மனித உடலோ என்ன உடலா இருந்தாலும் அந்த ஜீவன் கூடவே அந்த இறைவனும் உரைகிறான். அவன்தான் வழி நடத்துகிறான், அவன்தான் கட்டுப்படுத்துகிறான் அவனுடைய செயல்களை என்று கொண்டு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, ஏன் மனிதன் ஒரு தீய வழியிலே செய்யும் பொழுது ஏன் செல்கிறான், ஏன் தீ செயல்களை புரிகிறான் என்று ஒரு கேள்வி வரலாம். ஏன் இறைவன் தான் கட்டுப்படுத்துகிறான், இயக்குகிறான் என்றால் ஏன் மனிதன் தீ செயல் புரிய வேண்டும்? எல்லோருமே நல்லவர்களாக இருந்து விடலாம் அல்லவா இந்த உலகிலே? ஏன் தீ செயல் புரிகிறான் என்று ஒரு கேள்வி. இந்த உயிரை நியமிப்பவனாக நடத்துபவனாக இறைவன் இருந்தாலும் கூட அதை அவன் செய்கிறது என்று 3 ஒரு படிநிலைகளை காட்டுகிறார். முதலில அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறானாம் எம்பெருமான். ஏனென்றால் இவனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மீறி இதை செய், இதை செய்யாதே என்று சில கட்டளைகளா போல ஒரு நீதி அறச்செயல்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த நல்ல செயல்களை செய், இந்த தீய செயல்களை செய்யாதே என்று கூட ஒரு பட்டியல் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு சாஸ்திர நீதி நெறி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு இவன் இயங்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ இவன் ஒரு செயல் செய்ய தொடங்கும் பொழுது அவன் ஆதரிப்பதும் இல்லை, அதை தடுப்பதும் இல்லை இறைவன். என்னடா இவனுக்கு உயிருக்கு ஜீவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதனாலே அவன் தன்னுடைய சுய அறிவினை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறநெறிகளின்படி தன்னுடைய அந்த அடிப்படையிலேயே தன்னுடைய காரியங்களை முடிவெடுத்துக் கொள்கிற ஒரு அவனுக்கு அந்த இது சுதந்திரம் இருக்கிறது. அதனால ஒரு ஒரு வேலையை அவன் தொடங்கும் பொழுது எம்பெருமான் அப்படி கண்டுகொள்ளாமல் உதாசீனனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அடுத்தது முடிவெடுத்து காரியத்தில் ஈடுபடுகிறான். அது நல்லதோ கெட்டதோ அவனுடைய முடிவு. அதை எம்பெருமான் அனுமதிக்கிறானா, ஏனென்றால் அவன் முடிவெடுத்து செய்கிறான். இப்போ ஒரு அரசன் இருக்கிறான், அவனுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அரசனுடைய அனுமதி பெற்று அந்த அமைச்சர் ஒரு காரியத்தை செய்வது போல இறைவன் அதை அனுமதிக்கிறான். அவன் நல்லதோ கெட்டதோ அவனுடைய முடிவிலே செய்கிறான். இது பரமாத்மா, அந்த ஆண்டவன் அவனுடைய அடியவர்கள் இந்த அடிமை நிலையில இருந்து அவன் செய்கிறான், அதை அனுமதிக்கிறான் இறைவன். அடுத்தது தூண்டி விடுபவனாக இருக்கிறான். என்ன காரியத்திலே அவன் ஈடுபடுகிறானோ நல்லதோ கெட்டதோ அவனுடைய சுய விருப்பம், அதன்படி அதை இவன் தூண்டிவிடும். நல்ல காரியங்களை அவன் செய்தால் அதை இன்னும் தூண்டிவிட்டு வளர்த்து கொடுத்து அவன் இறுதியிலே தன்னை அடைவதற்கு எளிதாக அடைவதற்காக அவன் சேர்த்து போகிறான். அதே தீய காரியங்கள் செய்யும் பொழுது அதையும் அவன் தூண்டிவிட்டு அதையும் செய்வதற்கு சொல்லி அவனை நரகத்திலுமே அசுரர் பிறவிகளிலுமே அவன் தள்ளுகிறான். ஏன்னா தீய செயல் செய்திருக்கிறான். இன்றைக்கு கூட மனிதர் வடிவிலே இருப்பார்கள். அவருடைய செயல்களை பார்த்தீர்கள் என்றால் அசுர குணங்களாக, அசுர செயல்களாக, அரக்கர்களாக இருப்பார். இன்றைக்கு பார்க்கிறோம் இல்ல, எத்தனை விதமான அரக்க செயல்கள். ஒரு சின்ன குழந்தையை கூட, பெண் குழந்தையை பாழ்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். சின்ன குழந்தை, இது இன்னும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. எத்துணை விதமான இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொல்லைகள் இந்த பெண்களுக்கு சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த அரக்கத்தனமான ஒரு குணம் இருக்கிறது. இதை இறைவன் தான் இருக்கிறானே, அவன் தடுக்க வேண்டியதானே. எதற்கு உனக்கு மனிதனுக்கு இந்த புத்தி? நல்ல அறிவைத்தான் கொடுத்திருக்கிறான். நாங்களெல்லாம் பகுத்தறிவிலே சிறந்தவர்கள் என்று வேறு சொல்லிக் கொள்கிறார்கள். நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல விதமாக வாழலாமே. சமுதாயத்திலே எதற்கு சீர்குலைக்க வேண்டும்? எத்தனை சுரண்டி தின்கிறார்கள் மனிதர்களை, மனிதன் சுரண்டி தின்கிறான். எத்தனை இதெல்லாம் அறநெறியின் பார்ப்பட்டு சரியில்லை என்று அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தேதானே செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். தங்களுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் செய்கிறவர்கள், தன்னுடைய ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு பேராவல், பேருந்துதலிலே மற்றவர்களை சுரண்டி வாழ்கிறார்கள், கொள்ளையடித்து வாழ்கிறார்கள். எப்படியோ வழிகளிலே இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கண்ணெதிரே. ஏன் இந்த செயல்கள் செய்ய வேண்டும் என்றால் இறைவன் ஏன் இதை தடுக்கவில்லை? இறைவன் இருக்கிறான் என்றால் இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் என்று வேறு இதற்கு ஒரு விளக்கம் வேறு சொல்வார். இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்துத்தான் இந்த உலகத்தை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறான். நீர் வளம், நிலவளம், கனிம வளம், எல்லா வளம், இயற்கை வளம், எல்லா வளத்தையும் கொடுத்துதான் இந்த உலகம் உங்கள் கையிலே வந்தது. இதை பாழ்படுத்துவதற்காக உங்கள் கையில் கொடுத்தான். இதை நன்றாக வைத்துக் கொண்டு இந்த வளங்களை பெருக்கிக் கொண்டு இதனால் உங்கள் வாழ்வையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதானே இறைவனிடையே பெரு விருப்பமாக இருக்கும். ஆனால் நாம் எப்படி நேர்மாறாக செயல்படுகிறோம்? நீர்நிலைகளை தூர்த்து அதிலே வீடு கட்டுகிறோம், வயல்வெளிகளை தூர்த்து அதிலே வீடு கட்டிக் கொள்கிறோம். நான் ஒரு மழை பெய்தால் வெள்ளம் வீட்டுக்குள் வருகிறது என்று புலம்புவதால் என்ன பயன்? இப்படி இயற்கையை நாமே கெடுத்து விட்டு துன்பப்படும் பொழுது இறைவன் உதவவில்லையே என்று கேட்டால் இது யார் தவறு? சரி, இது இருக்கட்டும். இது ஒரு இந்த நடுவிலே எழுந்த சிந்தனையை சொன்னேன். இது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். இப்படி 3 வகையாக இவன் இந்த காரியங்களை செய்பவனாக இறைவன் துணை புரிகிறான். நம்முடைய செயல்களுக்கு எப்படி அவன் துணை நிற்கிறான், எப்படி கட்டுப்படுத்துகிறான், எப்படி நியமிக்கிறான் என்பதற்கு இந்த 3 படிநிலைகளை காட்டுகிறார். இப்படி செயல்படுகிற முயற்சியிலே ஈடுபடுகிற அந்த முதற் கணத்தில் அந்த உயிருக்கு அந்த சுதந்திரத்தை வழங்குபவன் எம்பெருமான். ஆக இந்த ஜீவனுடைய செயல்படுகிற தன்மை எப்படி சொல்கிறான்? அவன் தான் அறிபவன், அறிவுள்ளவன், அறிபவன், செயல்படுபவன், அந்த செயலுக்குள்ள விளைவை அனுபவிப்பவன். இந்த 3ம் இந்த உயிர்களுக்குள்ள ஒரு குணமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்கு இந்த தேகத்தினாலேயே, இந்த உடலினாலேயே ஆபத்து விளையக்கூடும் என்பது இதை ஒரு பக்கம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஐம்புலன்களினாலே அது தன்னுடைய அந்த ஐம்புலன்களினாலே வருகிற சிற்றின்பத்தை விரும்பி அந்த வழியிலே இழுத்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பது என்பதனாலே இந்த உடலை
வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த என்ன சொல்கிறாரு நம்மாழ்வார்னா, இது பொய் நின்ற ஞானம். என்ன ஒரு உண்மை அறிவு இல்லை. ஏதோ உலகியலிலே நாம் சம்பாதிப்பதற்காக, பொருள் தேடுவதற்காக நமக்கு கிடைத்திருக்கிற ஞானம். இது பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு. அது நான் இப்ப சொன்னேன்ல, அவன் கொடுத்த இறைவன் கொடுத்த வளங்களையே நாம் பாழ்படுத்தி கொண்டு நம்மை நாமே அதன் வழியாக நம்மை நாமே தான் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதான் பொல்லா ஒழுக்கு. அழுக்குடம்பு. இந்த உடம்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் சமயத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்ல நமக்கே துன்பம் விளைக்கிறது, நமக்கே புலன் இன்பங்கள் பால் இழுத்து போகிறது. ஆக அழுக்குடம்பு. இன்னின்ற நீர்மை இனியாம் ஒராமை. இது மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு இனிமே வேண்டாம். இந்த உடலை எடுத்து இந்த உலகியலிலே இந்த பிறவிலே நான் பட்ட பாடுகள் போதும், இனியாம் ஒராமை. அதுதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. இனி ஒரு பிறவி வேண்டாம். இதுதான் ஆழ்வார்கள் இறைவனிடத்திலே வைக்கிற விண்ணப்பம். உயிரளிப்பான் என்கின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா, மெய் நன்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். இதுதான் நான் உன்கிட்ட வைக்கிற விண்ணப்பம். இனி ஒரு பிறவி வேண்டேன். சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதாய். நான் சிறியவன். இந்த உலகத்திலே இந்த அண்டத்திலே ஏதோ ஒரு மூலையில அம்மாழ்வார் புளிய மரத்தடியை விட்டு எங்கேயும் போகவில்லை என்று சொல்வார். அப்படி ஒரு சின்ன துகளாய் இருக்கிறேன். சிறியவனாய் சீலமில்லா சிறியனாய் இருந்தாலும் செய்வினையோ பெரிதால். ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் நான் இருந்து கைதலை பூசலித்தாய். என் வாழ்நாள் பூராவும் நான் உன்னை நினைத்து ஓலமிடுகிறேன். அப்படி ஒரு நிலையில தான் இருக்கிறேன். கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாய். உன்னுடைய கோல எழிலை, உன்னுடைய மேனி எழிலை நான் காணும்படியாக நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். கூவியும் கொள்ளாய். என்ன உன்னிடத்திலே கூவி கொள்ளாய், அழைத்து கொள்ளாய். இதுதான் அவர் வைக்கிற விண்ணப்பம். பெருமாளை நினைத்து நினைத்து அவர் வைக்கிற விண்ணப்பம் இப்படியாகத்தான் இருக்கிறது. அதுக்கும் எதுக்கு பயப்படுறாரு? உன்னிலாவிய ஐவரால் குமை தீற்றி என்னை உன் பாத பங்கயம் நன்னிலாவகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்ற இந்த ஒரு ஐம்புலன்களை ஐவரை என்னுள்ளே வைத்து எனக்கு என்ன பண்ற? உன்னுடைய பாத பங்கயங்களை, பாத தாமரைகளை நான் நன்னாவகை நீ எனக்கு பண்ணி வைத்து விட்டாய். இதனால உனக்கு என்னையா லாபம்? என்னை இப்படி உன்னுடைய திருவடிகளை பற்றாத வகைக்கு இந்த ஐவரை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாயே, இதனால் உனக்கு நீ என்ன பெறுகிறாய்? எனக்கு துன்பமாக இருக்கிறது இந்த ஐவரால். உனக்கு என்ன லாபம்? ஏன் இப்படி ஒரு அமைப்பை பண்ணி வைத்தாய் என்று கேட்கிறார். வேதியா நிற்கும் ஐவரால் வினையேனை மோதுவித்து சாதியா வகை நீ தடுத்து என்ன பெறுதி என் பெறுதி அந்தோ. உனக்கு என்னையா லாபம் இதுல? எனக்கு இந்த ஐவரை கொடுத்து இது எப்படி ஒரு உள்ளே இருக்கிற ஒரு சோகம், ஒரு ஏக்கம் எப்படி வருகிறது பாருங்கள். அந்த சொற்கள் வேதியா நிற்கும் ஐவரால் வினையேனை மோதுவித்து சாதியா வகை நீ தடுத்து என் பெறுதி அந்தோ. உனக்கு என்னப்போ உனக்கு கிடைச்சது நல்ல லாபம்? எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து உனக்கு என்ன கிடைச்சது? நீ என் பெறுதி அந்தோ. இப்படி ஐம்புலன்கள் செய்கிற வஞ்சனைக்கு அஞ்சி அவனை சேர வேண்டும் என்கிற அபாவினாலே இந்த ஆழ்வார்களுடைய பாசனங்களை எல்லாம் படித்தீர்கள் என்றாலே புரியும். ஒன்று, அவனை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள், அவனுடைய புகழை பாடுகிறார்கள். அதற்குள்ளே அதிநாதமாக இருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், என் பிறவி வேண்டாமே, இனி எனக்கு பிறவி வேண்டாமே, இந்த பிறவிலே நான் பட்ட பாடுகள் போதுமே, என்னை உன்னிடம் சேர்த்து கொள்ளேன். இந்த ஒரு விண்ணப்பம், இந்த ஒரு ஏக்கம், இந்த ஒரு இறைஞ்சுகிற தன்மை, இதுதான் அடிநாதமாக இருக்கு. என்னதான் அவனை பற்றி புகழ்ந்து போற்றி பாடினாலும் கூட அதற்கு அடிநாதமாக இருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், இனி பிறவி யான் வேண்டேன். இந்த முழுமைக்கும் அடிநாதமாக இருக்கின்ற செய்தி, இத்தனை பெருமை வாய்ந்த எம்பெருமான் அவன் உரைகிற அந்த பரமபதத்திலே, அந்த தேசத்திலே அவனோடே வாழ்ந்திருக்கிற வாழ்ச்சி, அவனையே நோக்கி கொண்டு அதற்கான அந்த அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுதான் முக்தி நிலை, இனி பிறவா பெருநிலை. அதற்கான ஒரு ஏக்கம், இதுதான் இந்த பாசுரங்களுடைய சாரமான செய்தியாக சொல்லலாம். இது என்ன சொல்றாரு ஆழ்வார்? இனி பிறவி யான் வேண்டேன். சரி, அது நமது விதி வகையே என்கிறார். நமக்கு அது விதிக்கப்பட்ட என்றைக்கா இருந்தாலும் அது இந்த உலகத்திலே பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிரும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது விதி வகை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்றைக்கு என்பதுதான் நமக்கு கேள்வி. நமக்கு இன்றைக்கே வேணும். ஆழ்வார்கள் கேட்பதெல்லாம் இப்பொழுதே வேணும், இன்றைக்கே வேணும், இப்பொழுதே என்னை சேர்த்துக்கொள் என்பது. நம்ம என்ன பண்ணுவோம்?
வாய்க்கும் அல்லவா, என்றைக்காவது ஒரு நாள் வாய்க்கும், வாய்க்கும் போது வாய்க்கட்டுமே, வாய்க்கும் போது போய்க்கலாம், இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு துடிப்பு, இன்றைக்கு உடனே வேண்டும், இந்நாள் இந்த சம்சாரத்திலே இந்த கொதிப்பிலே இருக்க முடியவில்லை, உடனே என்னை சேர்த்துக்கொள் என்பதாக அவர்களுடைய ஒரு மனநிலை அப்படி இருக்கிறது. எப்பொழுது எப்போது எப்போது உடனே உடனே என்று நம்மாழ்வாரை போன்ற ஒரு துடிப்பு, அந்த வீடு பேற்றினை நமக்கு அந்த எண்ணம், அந்த துடிப்பு வந்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக எம்பெருமானை சேர்த்து விடும். அந்த பெரு விருப்பம் அந்த எம்பெருமானையே அழைத்து வரும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வது இங்கேயும் பொருத்தமாக இருக்கு. சொல்றாரு, பேரே உரைகின்ற பெருமான், திருப்பேர் நகர்ங்கிற ஊர், அந்த பேரே உரைகின்ற பெருமான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஏன்னா இவருடைய எண்ணம் அப்படியே எப்ப பார்த்தாலும் அவருடைய நினைவே இருக்குன்னா, அந்த எம்பெருமான் வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், வந்து புகுந்துட்டான் என் நெஞ்சுக்குள்ள, இனிமே போமாட்டேன்னு வேற சொல்லிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். நான் என்ன பண்ணேன், பிடித்தேன், அவனை பிடித்தேன், பிறவி கெடுத்தேன். அவனை பிடித்து கொண்டதினாலே, எங்கே உள்ளே வந்து உரைகின்ற அந்த பெருமானை பிடித்ததினாலே என் பிறவி கெடுத்தேன். பிணி சாரேன், இனி இந்த பிறவி பிணி எனக்கு சாராது. மடித்தேன் மனை வாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை, இந்த மனை வாழ்க்கையிலே, இந்த உலகத்து வாழ்க்கையிலே நிற்கிறதான ஒரு மாயையை மடித்து கொண்டேன், முடித்து கொண்டேன். அவன் வானே தருவான் எனக்கா, அவன் எனக்கு அந்த வானத்திலே வாழ்கின்ற வாழ்ச்சியை தருவான், இந்த முக்தி நிலையை தருவான், வானே தருவான் எனக்கா, என்னோடொட்டி ஊனே குரம்ப இதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான். எனக்கு இருக்கிற இந்த தடுமாற்றம், இந்த பூலோகத்திலே புவியிலே எனக்கு இருக்கிற தடுமாற்றங்கள், தடுமாற்ற வினைகள் எல்லாவற்றையும் அவன் தவிர்த்தான். இந்த ஊனே குரம்பை, இந்த உடம்புக்குள்ளேதான் அவனும் புகுந்து கொண்டு இதனுள் நின்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான். இப்படி பலகாலம் அழுது அழுது கூவி கூவி அவன் நினைவிலேயே தோய்ந்திருந்து, இத்தனைக்கு அவர் புளிய மரத்தடை விட்டு நகர்லன்னு வேற சொல்றாங்க. அந்த தியானத்தினாலே, அந்த எண்ணத்தினாலே மனக்கண்ணிலே அத்தனை பெருமான்கள், எந்தெந்த ஊர்ல எந்தெந்த திருத்தலத்துல என்னென்ன பெருமாள் என்னென்ன கோலத்துல இருக்காரோ, என்னென்ன வடிவத்தில் இருக்கிறாரோ அத்தனையும் அவர் மனக்கண்ணிலே கண்டு அந்த பெருமானை பற்றியெல்லாம் பாசுரங்கள் பாடியிருப்பதாக அந்த பாசுரங்களை எல்லாம் படித்து பார்த்தால் தெரியும். அந்தந்த ஊர், இவர் இருக்கிறது புளிய மரத்தடியில, வாட்டாற்றான் பெருமானை பற்றி பாடுறார், திருப்பதி பெருமாளை பாடுறார், திருவரங்க பெருமாளை பாடுறார், எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற மெய்யம் திருப்பேர் நகர், உறையூர், எல்லா பெருமான்களையும் பாடுகிறார். அப்போ அவரோடே என் பெருமானோடே கூடி இருந்து கூடி கழிக்கிறார், இந்த மனத்தளவிலேயே கூடி கழிக்கிறார், ஊடி நிற்கிறார், உறவாடி நிற்கிறார், பேசுகிறார், பாடுகிறார், அழுது புலம்புகிறார், தூது விடுக்கிறார், இப்படி அத்தனையும் செய்கிறார் அந்த ஒரு புளிய மரத்தடியிலே நின்று. அந்த ஒரு மனத்தினுடைய திண்மை, அந்த ஆழம், எம்பெருமானுக்கான ஏக்கம், முக்தி நிலையை அடைய வேண்டும், எப்பொழுதும் அவனை கூடி இருக்க வேண்டும் என்கிற ஏக்கம், அந்த நெஞ்சத்தினுடைய ஏக்கம், இனி பிறவி ஆண் வேண்டேன், அந்த ஒரே ஒரு நிலை, இந்த திடமான அந்த உறுதியான நிலைக்கு அவரை ஆட்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பிறவி சுற்று முடிந்தால்தான் எம்பெருமானை சேர முடியும், சேர்ந்து அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு அவருக்கு அந்த உறுதி இருக்கிறது. ஆழ்வார்களும் அதுக்காகத்தான் அழுது தொழுது கிடந்தார்கள், அல்லும் பகலும் அந்த நினைவிலே இருந்தார்கள். அப்போ இன்றைக்கு இருக்கிற நிலையிலே, இந்த கலியுகத்தின் தாக்கத்திலே எத்தனையோ நாகரிகம் முன்னேறி விட்டது, டிஜிட்டல் வேர்ல்டுல இருக்கிறோங்கிறோம், டெக்னாலஜி அப்படியே டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இந்த நிலையில அந்த மாதிரி ஒரு முக்தி நிலையிலே ஒரு விருப்பம் வருவது, ஒரு ஆசை வருவது என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் வந்து விடுவதில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலை அப்படி. இது உலகியல் தன்மை, உலகியல் இயற்கை. இன்றைக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு, பலவிதமான ஈர்ப்புகள் எவ்வளவோ கொட்டி கிடக்குது, அவ்வளோ ஈர்ப்பு இருக்கிறது. அந்த உலகியலிலே இருக்கிற ஈர்ப்பு, அதனுடைய கவர்ச்சி, ஐம்புலன்கள் வழியே நுகர்கிற இன்பங்கள், அதனால் கிடைக்கிற ஒரு சமூக அந்தஸ்து, மதிப்பு, செல்வம், மரியாதை, அது தருகிற போதை, பதவி, அதிகாரம் எத்தனை இருக்குது. நான் யார் தெரியுமா, என்னுடைய அதிகாரம் என்ன தெரியுமா, என்னுடைய பதவி என்ன தெரியுமா, நான் என்ன நினைத்தாலும் செய்வேன், எனக்கு எத்தனை ஸ்விஸ் வங்கி வரைக்கும் எனக்கு டெபாசிட் இருக்கு தெரியுமா, எத்தனை வைத்திருக்கிறோம், எத்தனை நம்மளை பத்தின ஒரு வைத்திருக்கிறோம். இப்படி இது தருகிற உயர்வு எல்லாவற்றிற்கும் இப்படி மயங்க ஆரம்பித்து கிடக்கிறோம். அதனாலேயே இறைவனிடத்திலிருந்து விலகி கிடக்கிறோம். இன்பமாக இருக்கும் பொழுது, வெற்றிகளை குவிக்கும் பொழுது, ஒரு மகிழ்ச்சியான தருணங்களின் பொழுது யாராவது கோவிலுக்கு போகிறார்களா? கோவிலுக்கு போய் அப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தது,
இந்த ஒரு வெற்றியை இன்று நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன், இதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன், நன்றி இறைவா என்று கோவிலுக்கு போய் சொல்லுகிறோமா? ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு வெற்றியான தருணம் என்றால் அதை ஊருக்கே சொல்லி கொண்டாடுவோம், ஹோட்டலுக்கு போய் கொண்டாடுவோம், பிக்னிக் போவோம், இல்ல ஒரு தியேட்டர்களுக்கு போலாம், கொண்டாடி மகிழ்வோம். அப்படித்தான் செய்கிறோமே தவிர அந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இறைவனிடத்திலே போய் நின்று, ஐயா இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நடந்தது, எனக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்தது, உன்னால் தான் அது கிடைத்தது, உனக்கு நன்றி ஐயா என்று யாராவது சொல்கிறோமா? இல்லை. இதுவே ஒரு துன்பம், ஒரு தேவை என்று வந்துவிட்டால் கோயிலுக்கு ஓடுவான், 48 முறை சுத்துற, 108 முறை உன் கோயிலை வலம் வருகிறேன் என்று சொல்வான், என்னவெல்லாமோ நேர்ந்து கொள்வான். அதுவும் விரைவில் நிறைவேறாவிட்டால் திட்டிட்டு வருவான், திட்டுவான், நீ எல்லாம் கல்லா, நீ தெய்வமா என்று கேட்பான். இது மனித இயல்பாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படி திகட்ட திகட்ட வெற்றிகளையும் இன்பங்களையும் சுவைத்தால் பிறவியே தேவலாம் என்று கூட தோணும். ஏன் இவர்கள் பிறவி வேண்டாம் என்று இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள்? ஆரோக்கியமாக நன்றாகத்தானே இருக்கிறது, இதை இழித்தும் படித்தும் பேசுவானே என்று கூட தோன்றும். இப்படி ஒரு எண்ணம் ஒரு துளி நமக்குள் புகுந்து விட்டால் பின்னே எம்பெருமானாவது இறைவனாவது என்ன சொல்றாரு ஆழ்வார், துப்புடையாரை சேர்வதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று அவரே ஒத்துக்கிறார். சோர்விடத்து துணையா வருவான்னு சொல்லித்தான் இந்த எம்பெருமானை நம்ம காக்கா பிடிச்சு வச்சிருக்கிறோம் படிச்சு. ஒப்பிலேனாகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அந்த காலம் வருகிறது இல்லையா, இறுதி காலம். இறுதி காலம் எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு உன்னை நான் நினைக்க எனக்கு அப்போ உன் நினைப்பு வராது, எந்த நினைப்புமே இருக்காது, கட்டியா கிடப்பான். எல்லாரும் எப்ப போகும் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க பக்கத்துல. அந்த சமயத்துல எனக்கு உன் நினைப்பு வராது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தலைவனை பள்ளியானி. அப்போ எனக்கு என்னன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, இறுதி காலத்திலே இந்த உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுது என்ன நினைவிலே இவன் இருக்கிறானோ அந்த நினைவுக்கு தகுந்தால்தான் அடுத்த பிறவி அமையும் என்பதாக ஒரு அற சொல்கிறார். இந்த உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுது எந்த நினைவிலே இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அது அந்த நினைவு எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முறையிலே அவன் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறானோ, எதை விருப்பமாக கொண்டு ஓடிக்கொண்டிருந்திருக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரிதான் அந்த நினைவு அமையும். அப்ப இறுதி காலத்திலே என்ன மாதிரி அதுக்கு தகுந்தா போலதான் அடுத்த பிறகு. அப்ப இறுதி காலத்திலே உயிர் போகும் பொழுது இறைவனை நினைத்து கொண்டு உயிர் விட்டோமானால் அது இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். அப்ப அந்த இறுதி காலத்திலே என்ன நினைவு வரும் என்பது யாருக்கும் தெரியாது, இது கேரண்டி கிடையாது, உறுதி கிடையாது. ஆக அதனால்தான் சொல்றேன், இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, என் நினைவு நல்லா இருக்கு, எனக்கு அறிவு நல்லா இருக்கு, அதனால இப்பயே சொல்லி வச்சிடுறேன்ப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ. அந்த சமயத்துல இறுதி சமயத்துல எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானி. அப்பா என்னை காப்பாத்து, அந்த சமயத்துல என்ன காப்பாத்து. துப்புடையாரை சோர்வது சோர்விடத்து துணையா, அந்த நேரத்துல எனக்கு நீ துணையா வரணுங்கிறதுக்காக தான் இப்பவே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், விண்ணப்பிச்சு வைக்கிறேன், விண்ணப்பம் போட்டு வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் எனக்கு அறிவு நல்லா இருக்கு, இன்னி உன்னை தொழுகிறேன். அப்போ என்ன செய்யணும், உடம்பு நல்லா இருக்கும் பொழுது அறிவு நல்லா இருக்கும் பொழுது கொஞ்சம் இறைவனை நினைக்கிறதுல என்ன தப்புங்க, இறைவனை நினைங்கள், இறைவனை தொழுங்கள், அது உங்களை கடைசி காலத்திலே காப்பாற்றும். அந்த அடுத்த பிறவி இதை விட நல்லா இருக்குங்கிறதுக்கு உறுதி கிடையாது, இதை விட மோசமா போகலாம், இதை விட நல்லா இருக்கலாம், இருந்தாலும் அப்போ அடுத்த பிறையில நமக்கு என்ன மாதிரி அமைகிறது, என்ன மாதிரி சூழ்நிலை, என்ன மாதிரி உறவுகள், என்ன மாதிரி நட்புகள் நம்மளை எப்படி எல்லாம் ஈர்க்கும் என்பதற்கு ஒரு உறுதி கிடையாது. அப்போ இதை விட மோசமாக போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இருக்கும்பொழுதே அதற்கான முயற்சிகளை நாம் துவங்க வேண்டும். நம் முயற்சியில் இது விலை எம்பெருமானா பார்த்து கொடுக்கணும், இருந்தாலும் கூட அதற்காக நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளும் இந்த முயற்சி தான், அதுதான் இனி பிறவி யான் வேண்டேன் என்கிற இந்த ஆழ்வாருடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம் தன்னோடும் கூடுவது இல்லையான். எப்ப பாரு இவங்க பேசுனா ஒண்ணு உணவை பத்தி பேசுறாங்க, இல்லைன்னா உடைய பத்தி பேசுறாங்க. உடை என்றால் பொதுவாக இந்த அலங்காரம் போக பொருட்களை பத்தி வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக எல்லாரும் ஒண்ணு உணவு பத்தி பேசுறாங்க, அது உடலை வளர்க்கிறது. இல்லைன்னா உடையை பற்றி, அதாவது அலங்காரம் போக பொருட்கள் ஆடம்பரங்கள் இதை பத்தி பேசுகிறார்கள். இந்த மனிதர்கள் வேறு எதை பற்றியும் பேசுவதில்லை, இவர்களோடு நான் கூடுவதாக இல்லை. ஆழ்வார் நிச்சயமா சொல்றார், உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம் தன்னோடும் யான் கூடுவதில்லை. அண்டவானன் அரங்கன் வன் பேய் முளை உண்ட வாயன் அவனுக்கே நான் உண்மத்தன் காண்பேன். அவனுக்கு ஒருத்தனுக்கு பைத்தியமா நிக்கிறையா, அப்படி அதுதான் அந்த நிலையில தான் இருக்கேன். பாக்குறவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் சொல்றாங்க, என்ன எனக்கு அவங்கள பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும்.
அவங்க என்ன பார்த்து பைத்தியங்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா பைத்தியம் மாரி தெரியும். நான் "வன் பேய் முளை உண்ட வாயனுக்கு உண்மத்தன் காண்மினே" என்று சொல்கிறார். அப்படித்தான் இறைவனைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அவன் இந்த பிறவியை தீர்த்து தருவான். ஏனென்றால் இதற்கு அடுத்த பிறவி வாய்க்கும் என்பது நமக்கு நம்பிக்கை. அதான் சொன்னேன், இந்த உயிர் பிரிகிற நிலையிலே என்ன மாதிரியான எண்ணத்தோடு உயிர் பிரிகிறதோ அதற்கு தகுந்த அடுத்த பிறவி வாய்க்கும். வக்கீலுக்கு படிச்சோம்னா வக்கீல் ஆகலாம். டாக்டருக்கு படிச்சா மருத்துவம் படிச்சா டாக்டர் ஆகலாம். இறைவனை படித்தால் இறைவனோடு கூடலாம். எப்பொழுது நமது படிப்பு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இந்த மாதிரி நினைவு இந்த மாதிரியான ஒரு அதான் சொல்லுவாங்க, ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரம சாத்விகனோடே கூடியிருக்க. நம்முடைய கூட்டங்கள் யாரோடு கூடியிருக்கிறோமோ அவர்களும் இந்த மாதிரியான ஒரு இறை நம்பிக்கையில் திளைத்திருப்பவர்கள், இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பவர்களோடு நம்ம கூடியிருந்தோம்னா, ஒரு அறிவு நிலையிலே கூடி அதற்கு தகுந்த நம்முடைய மனநிலையும் இருக்கும். அப்படி ஆனால்தான் சொல்றாரு, உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலந்தனோடும் கூடுவதில்லையா, யார் கூடயும் நான் சேர்றது இல்லை, நான் எம்பெருமான் ஒருவனையே நினைத்திருக்கிறேன். அது சொல்றாரு. இன்னொன்னு, அந்த செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். படியாய் உன்னோட இன்னைக்கும் ஒருவர் பெருமா கோயிலே அந்த முதல் வாசல் படி குலசேகரர் படின்னே சொல்றாங்க. அது யாரும் மிதித்து கடப்பதில்லை. அப்படி அந்த ஒரு பெருமை, இந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இது படியாய் கிடந்த ஒரு அசித்துன்னு சொல்றோம் இல்லையா, ஜடப்பொருள். ஜடப்பொருளாகவே நான் இருக்கிறேன். ஆனால் அப்பொழுது கூட உன்னையே தரிசித்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டு உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த நிலை ஜடப்பொருளாக இருந்தால் கூட ஜடப்பொருளின் நிலையில இருந்து கொண்டு கூட உனக்காகவே இருக்கிறேன், உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறேன், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு நிலை, அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பயமா கூட இருக்கும். எப்படி நாமெல்லாம் எப்படி இருக்கோம், அந்த நிலைக்கு போக முடியுமா? இல்லை, வரும். அந்த உணர்ந்து உணர்ந்து உயிர்ந்து உயிர்ந்து தானே எல்லாமே, எல்லா அனுபவங்களுமே உயிர்த்து உயிர்த்து தானே நம்ம உணர்கிறோம். அப்படி எப்படி சொல்றாரு, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாக்காதல் நோயால. அவர் மருத்துவர் கத்தி வச்சு அறுத்துதான் என்னுடைய நோயை அகற்றுகிறார். ஐயோ, இவன் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன வெட்டுறானேன்னு அவர் விருப்பமா, அவன் பிள்ளை இன்னும் கொஞ்சம் நமக்கு அன்பு அதிகமாகுமா, எனக்கு என்னுடைய நோயை தீர்க்கிறான், என்னுடைய வலியை தீர்க்கிறான். அதனால அந்த மருத்துவன்பால் எப்படி ஒரு நோயாளனுக்கு அன்பு கொடுக்கிறதோ அது போல நீ எனக்கு மாயம் செய்து எனக்கு மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டாமா ஆளா உனதருளே பார்த்திருப்பேன். என்ன துயரம் வந்தாலும் அது நீ மாயத்தினாலே எனக்கு நீ என்ன துயரை தந்தாலும் அது என்னை பக்குவப்படுத்துவதற்கு, என்னை இன்னும் ஒன்று உனக்கு தகுதியானவனாக ஆக்குவதற்காக நீ தருகிறதான் என்று சொல்லி உன்பால் எனக்கு இன்னும் காதல் அதிகமாகிறது என்று சொல்கிறார். அப்போ எப்படி நாம் இறைவனை அணுக வேண்டும்? என்னமோ போறோம், கோயிலுக்கு போறோம், ஒரு கும்பிடு போட்டுட்டு பெருமாளே என்னை காப்பாத்து, எனக்கு இன்னும் அந்த பதவி வரணும், பதவி உயர்வு வரணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், கல்வி கற்க நல்ல நிறைய மார்க்கம், இப்படித்தான் வேண்டுதலில் வைத்து விட்டு வருகிறோம். இது இருக்கட்டும். உலகியலிலே நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம வேற யார் கேட்பா? முதல்ல நம்முடைய குறைகளை இப்படி சொல்லி கொண்டிருந்தா யார் காது கொடுத்து கேட்பாரு? அவன் இங்க நின்றுகிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கிறான். அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்லிட்டு வரோம் போய். அதெல்லாம் அடுத்த விஷயம். அது உலகியலை பொறுத்த வரையிலே அது நம்ம ஒரு விண்ணப்பம், கோரிக்கைகள், இதனை ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டுதான் கோயிலுக்கே போகிறோம். இது சரியா தவறா, ஏன் இப்படி செய்கிறாய், இதெல்லாம் அவரவர் நோக்கிலே எனக்கு தவிர வேறு யார் இருக்கிறார், யாரிடம் இதை சொல்வேன், என்னுடைய கோரிக்கைகளை சொல்லிவிட்டு வந்தால் எனக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கை, இப்படித்தான் போகிறார்கள் கோயிலுக்கு. அதை தள்ளுங்க. நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கும் என்றால், நம்முடைய ஆன்மீக நிலை உயர்வடைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செம்மைப்படுத்திக் கொண்டு, எண்ணங்களை செம்மைப்படுத்திக் கொண்டு, இனி பிறவி யான் வேண்டேன் என்கிற நிலைக்கு உயர வேண்டும். அதுதான் முக்தி என்பது. முக்தி நிலை, இனி பிறவா பெருநிலை. இந்த சொல்லணும்னா சரியான ஒரு சொல் என்னால் இனி பிறவா பெருநிலை, முக்தி நிலை என்று அதைத்தான் சொல்கிறார்கள். அதை அடைவதுதான் இறுதி இலக்கு. நம்ம இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் எத்தனை பிறவிகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்கிறேன், நான் என்ன போன பிறவில எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, என்ன கஷ்டப்பட்டேன், நாயா இருந்தேன், நான் பேயா இருந்தேன்னு தெரியாது, இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன்.
அதனால அதனாலதான் இன்னும் சொல்ல போனா ஏன் இந்த முக்தி நிலையை பற்றிய ஒரு ஞானம், அந்த ஒரு ஆசை மனிதர்களுக்கு ஏன் வருவதில்லை என்றால், இந்த மறதி காரணம். போன பிறவில எப்படி இருந்தோம்னு தெரியாது, அடுத்த பிறவில எப்படி இருக்க போறோம்னு தெரியாது. அதை பத்தி ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டு எனக்கு இந்த பிறவியை நாம இப்படி அழுது பொழுது நம்ம வீணாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட. இருக்கிற வரை நிம்மதியா இருந்துட்டு சாவும்பா, இருக்கிற வரை ஆனந்தமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அது ஒரு அந்த காலத்துல மதங்கள் எல்லாம் தோன்றிய காலத்திலே உலகாயத மதம் என்று ஒன்று இருந்தது. அவர் இப்ப நாத்தியம் சொல்றாங்கல்ல, கடவுளை கிடையாது, அது கண்டுபிடித்த அயோக்கியன் முட்டாள் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி ஆள்கள் அப்பவும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்குதான் புதுசா அப்பயும் இருந்திருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. உனக்கு இன்னைக்கு அல்வா சாப்பிடணும்னு தோணுச்சா, கையில காசுதான் கவலைப்படாது, கடன் வாங்கியாவது அல்வா பண்ணி சாப்பிடு, அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு எல்லாம் கவலைப்படாத. இப்படியெல்லாம் போதித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. இன்பமாக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அது ஒன்றுதான் குறிக்கோள். அது எப்படி இருந்தால் போதும், இந்த மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தது. உலகாயத மதம் என்று அதற்கு பெயர். அதை பின்னால் வந்தவர்கள் ஆச்சாரியர்களாம் அதை கண்டித்து, இது ஒழுக்க கேட்டுக்கு தான் வழிவகுக்கும். இப்ப நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இதனுடைய பலன் நமக்கு இல்லை என்றால் நம்ம நல்லவங்களா இருப்போமா? முதல்ல ஏதோ ஒரு தண்டனை கிடைக்கும், இந்த தீயவற்றை செய்தால் தண்டனை கிடைக்கும் என்கிற அச்சம் இருந்தால் நமக்கு தீய செயல்களை செய்ய போவதில்லை. கொஞ்சம் பயந்தாது கொஞ்சம் நல்லவராது. ஆனால் எதுவுமே கவலைப்படாதே, எதை பற்றும் விளைவுகளை பற்றி கவலைப்படாதே, நல்லவனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தேவை இல்லை. இப்படியெல்லாம் போதித்தால் ஒரு மதம் அது எப்படி உருப்படும்? நாடு சமுதாயம் எப்படி நன்றாக இருக்கு? அதனால ஏதோ ஒரு நம்முடைய செயல்களுக்கு தக்க பலன் கைமேல் கிடைக்கும் என்கிற ஒரு நிலை எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு சட்டம் போட்டு குற்றங்களை அப்படி தடுக்கும் போதே முடியவில்லை, குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சட்டமே இல்லை என்றால் எப்படி ஒரு சமுதாயம் உருப்படும்? அதனாலே ஒரு இறையச்சம் இருந்தால் மனிதன் அதற்காகவாவது பயந்து ஒழுக்கமுடன் இருப்பான் என்று இறைவன் இருக்கிறானா இல்லையா, பொய்யா உண்மையா, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் கூட அப்புறம் ஒதுக்கி வச்சிருவோம். இறையச்சம் இருப்பதினால் நன்மை விளைகிறதா இல்லையா? அந்த இறையச்சம் இருப்பதனாலாவது ஒரு கொஞ்சம் நல்லவனாக இருக்க முயற்சி செய்வான் மனிதன் என்கிற அடிப்படையிலே பார்த்தால் கூட அப்ப அந்த இறையச்சம் தேவைப்படுகிறது. அதனால அவன் ஒழுக்கமாக இருக்க முயல்வான். அப்படி ஆனாலும் அந்த உலகாயத மதத்தை கண்டித்து இது தேவையில்லை என்று அவர்கள் ஒதுக்கினார்கள் அந்த காலத்தில். அப்போது அது இறைவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே தோன்றிய காலத்திலே அந்த எதிர்ப்பு உணர்வும் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்ல வருது. அதனால அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நெறிப்படுத்தி உலகத்திலே நாம் வாழ்கிறோம், நம்மால் பிறருக்கு தீங்கு இல்லை என்றால், அதாவது நம்மால் நன்மை இல்லை என்றாலும் தீங்காவது இல்லாமல் இருக்கு, இது அடிப்படை. அதற்கு மேலே நம்மை நாமே உயர்த்தி கொள்வோம். நமக்கு ஒரு அடுத்த பிறவி, இந்த பிறவிக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அந்த பிறவியை, அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்றால் அதுதான் அந்த பிறவா பெருநிலையை நாம் அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசையிலே பிறந்தது. அதனாலே இனி பிறவி யான் வேண்டேன் என்கிற அந்த ஒரு அதற்காகத்தான் இந்த உடலில் எடுத்து இந்த உலகத்திலே எத்தனையோ அனுபவித்திருக்கிறோம், மேடு பள்ளங்கள் எத்தனையோ பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து இதுல இப்போது நன்றாகத்தானே இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு நினைவு இல்லாமல் எப்படியாயினும் நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டு இந்த மனித பிறவிக்கு அப்பால் ஒரு முக்தி நிலையை, உயர்ந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோட நாம் இறைவனை தியானித்து நம்முடைய வாழ்க்கையை, பிறவியை அர்த்தமுள்ளதாக்கி கொள்வோம். அதன் விளைவாக எழுந்ததுதான் இந்த இனி பிறவி ஆண் வேண்டேன் என்கிற ஒரு தலைப்பு. அதை ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு நன்றாக சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏதும் தவறு இருந்தால் அறிஞர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த வகையிலே சொன்னேன். காது கொடுத்து செவி கொடுத்த கேட்டு அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.